ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக எப்போ போல இந்த வாரமும் ஒரு வித்தியாசமான ஜாம்பி மூவி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துலாம். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரேரா ஒரு நோயால இறந்து போறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு பண கஷ்டம் வருது. அவங்களும் அவங்களோட வீடை இழக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இருக்குது தெரிய வருது. ஆனா அந்த வீடு இருக்கிற இடம் மலைக்கு மேல அடர்ந்த காட்டுக்குள்ள அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீடு. அங்க போன ஹீரோயினுக்கும் பயங்கரமான ஷாக். அந்த இடத்துல புராண கதையா நம்பப்படுத ஒரு ஸ்டோரி ஒன்று தெரிய வருது. இந்த இடத்துக்கு போனவங்க இது வரைக்கும் யாரும் உயிரோட இல்ல. ஏன்னா அந்த இடத்துல ஜாம்பிஸ் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் நம்புதாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி சாதாரண ஜாம்பி இல்ல, ஜாம்பியா மாறின சின்ன பசங்க கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த பயங்கரமான இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃபேமிலியை மாட்டிக்கிட்டாங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஃபீல் குட் ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மூவி உங்களுக்கு தான். இந்த மூவியோட பேரு விக்கெட் லிட்டில் திங்ஸ். மூவியோட ஸ்டார்டிங்ல கேர்னு ஒருத்தங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். பக்கத்துல இருக்கிறது அவங்களோட பொண்ணு சாரா, பின்னாடி இருக்கிறது அவங்க ரெண்டாவது பொண்ணு ஏமா. அவங்க வீட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு, ஆனா அவங்க போய் சேர வேண்டிய இடம் இன்னும் வரல. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்ததுல அவங்களுக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சு, அதனால அங்க இருக்க ஒரு ஷாப்ல எல்லா பொருளையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்டுக்கு சொந்தமான வீடு இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியல. அதனால அதை பத்தி கேரன் அந்த லோக்கல் மேன் கிட்ட விசாரிக்காங்க. அந்த ஆள் அந்த மவுண்டனுக்கு போக வேண்டான்னு வான் பண்ணாரு. அதே நேரம் பக்கத்துல இருந்த சாராவுக்கு அந்த இடத்துல காணாம போனவங்களை பத்தி தெரிய வருது. இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல காணாம போயிருக்காங்க. அதை பார்த்த கேரனும் பயப்படுதாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வேற வழி இல்ல. என்ன நடந்தாலும் சரி, இப்ப அவங்க 3 பேரும் தங்கிறதுக்கு ஒரு வீடு தேவை. அதனால அதை பத்தி பெருசா கண்டுக்கிடாம அங்க இருந்து கார்ல கிளம்பி போறாங்க. சாராவுக்கு எமாவை பயமுறுத்தி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால பேய் கதையெல்லாம் சொல்லிட்டு வரும்போது திடீர்னு அந்த கார் முன்னால ஒருத்தர் நடந்து போறாரு. அளவலையே கேரன் அந்த ஆள் மேல மோதாம அவங்க 3 பேரும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்காங்க. ஆனா அந்த ஆளை பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி சகஜமா அங்க இருந்து நடந்து போறாரு. பயந்து போன கேரன் அந்த ஆள் கிட்ட பேச வராங்க. ஆனா அந்த ஆள் அந்த காட்டுல காணாம போறாரு. அதுல அந்த ஆள் கொண்டு வந்த ஜாடியும் கீழே விழுந்த இடக்கு அந்த ஜாடி பூராமே பிளட்டா இருக்கு. இதை பார்த்து பயந்து போன கேரன் அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிருந்தாங்க. ஒரு வழியா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்குமா அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பாலடைஞ்ச ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. கேரன் அந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்காங்க. அந்த வீடோட டோர்ல பிளட்டா இருக்கு. அதுவும் அந்த பிளட் இன்னும் காயல. இப்பதான் யாரோ பிளட் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேரனும் டோரை திறந்து உள்ள போக ட்ரை பண்ணா அந்த டோர் பூட்டவே இல்ல, ஓப்பன்ல தான் இருக்கு. அதுக்கப்புறமா எல்லாரும் உள்ள வந்து பாக்காங்க. அவங்க நினைச்சதை விட அந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு. பல வருஷம் அந்த இடத்துல யாரும் வாழாததுனால இந்த வீடு முழுக்க ஒரே குப்பையா இருக்கு. சாராவும் டேப்பை திறந்து தண்ணி வருதான்னு செக் பண்ணான். ஆனா அதுல தண்ணி வரல. அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்து மெயின் ஆன் பண்ணி பாக்க நல்ல வேலையா பவர் வருது. ஒரு பக்கம் ஏமா ஒரு ரூமுக்கு வரா. அந்த இடத்துல ஒரு பழைய பொம்மை இருக்கு. பெட்லயுமே சாம்பல் மாதிரி கரியா இருக்கு. ஒரு பக்கம் கேரன் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சில போட்டோஸ் கிடைக்கி. அது பத்தாதுன்னு அந்த இடத்துல எலித்தொல்லை வேற. சாராக்கும் ஏமாவுக்கும் இந்த வீடு சுத்தமா பிடிக்கல. நைட் ஆகுது. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறாங்க. நான் எப்பவும் போல சாரா ஏமாவை பயமுறுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. கேரனோட ஹஸ்பண்ட் கொடூரமான நோயால பாதிக்கப்பட்டதுனால அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாமே அவங்க ஹஸ்பண்டுக்கு செலவாகிருது. இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களால காப்பாற்ற முடியல. அவரோட இழப்பு அவங்க மொத்த ஃபேமிலியுமே பாதிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு கூட 3 பேரும் அந்த பெட்ல ஒன்னா சேர்ந்து தூங்க போறாங்க. கேரனும் சாராவோட படிப்பை பாதியிலே நிறுத்தினதுனால மலைக்கு கீழே இருக்க ஸ்கூல்ல சாரா படிக்கிறதுக்கு அட்மிஷன் வாங்கிட்டாங்க. அப்படியே நீ மிட் நைட் ஆகுது. எல்லாரும் அசந்து போய் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க வீட்டுக்குள்ள பாறையை உடைக்கிற கோடாலி எடுத்துட்டு யாரோ ஒருத்தங்க அவங்க இருக்க ரூம் பக்கம் வராங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது கேரன் ஒரு சின்ன பையனோட போட்டோவை பார்த்திருப்பாங்க. அதுல இருந்த ஒரு சின்ன பையன் தான் அவன் கையில வச்சிருந்த கோடாலை வச்சு கேரனை சாகடிக்கான். அப்படி கட் பண்ணா இது எல்லாமே கேரனுக்கு வந்த ஒரு கனவு தான். அதுக்கப்புறமா கேரனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அவங்க காத்து வாங்கறதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளில வரும்போது அவங்க டோர் ஓப்பன்ல இருக்கு. அந்த கதவுலுமே யாரோ ஒருத்தங்க இப்பதான் பிளட்டை தடவி வச்சுட்டு போயிருக்காங்க. தூரத்துல பார்த்தா அந்த பிளட்டை தடவனவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படியே அதுக்கு அடுத்த நாள் ஆகுது. கேரன் அந்த வீட்டுல தண்ணி வராதனால பிளம்பரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் அந்த லைன் அப்புறம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இதே நேரம் கேரன் சாராவை அவளோட கார் சாவியை கொடுத்து தேவையான எல்லா பொருளையும் நேத்து போன ஷாப்ல வாங்க சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதே நேரம் அந்த பிளம்பரும் எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்தோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்து செக் பண்ணாரு. இப்போ கேரன் அந்த போட்டோவை மறுபடியும் எடுத்து பார்க்காங்க. அதுல ஒரு சின்ன பையன் தான் நேத்து அவங்க கனவுல பார்த்தது. அதுல இன்னும் ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் பீஸ்லாம் இருக்கு. அதை பத்தின எல்லா விஷயத்தையும் அந்த லோக்கல்ல இருக்க பிளம்பர் கிட்டையும் கேட்காங்க. அதுவும் அந்த சின்ன பசங்க இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாழ்ந்தவங்க மொத்த மலையுமே கேல்டன் ஒரு ஆளுக்கு சொந்தமானது. அவருக்குன்னு சொந்தமா அந்த இடத்துல ஒரு நிலக்கரி சுரங்கமும் இருந்திருக்கு. இந்த சுரங்கத்துல அந்த ஆளு குழந்தைகளை வச்சு வேலை வாங்கியிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு வெடி விபத்து நடக்குது. அதுல அங்க வேலை பார்த்த எல்லா குழந்தைகளும் இறந்து போறாங்க. அதுல சில பேர் தான் அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த சின்ன பசங்க. அதுக்கப்புறமா அந்த மைனையும் மூடிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய விஷயங்கள் எல்லாமே இப்போ கேரனுக்கும் தெரிய வருது. அதே நேரம் அந்த பிளம்பருக்கும் பயமா இருக்கு. ஏன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நைட் ஆகிரும்னு. ஒரு பக்கம் ஏமாமா பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் யாரையா பார்க்கா அவங்க கிட்ட பேசுறதுக்காக வீட்டை விட்டு வெளில வந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கா. ஒரு பக்கம் கேரனுக்கு இப்போ தான் எமாவோட ஞாபகம் வருது. அவங்க எமாவை வீடு முழுக்க தேடுதாங்க. ஆனா வீட்டுல எமாவை காணும். அவங்க வீட்டு டோர் வேற ஓப்பன்ல இருக்கு. அதனால எமாவை தேடி அங்க இருந்து அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்காங்க. ஒரு பக்கம் சாராவும் ஷாப்புக்கு போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வரும்போது அங்க சில பேரு சாராவை வம்புக்கு இழுக்காங்க. இவங்க 3 பேர்த்தோட பேரு லிசா, டிம், சீன். ஆனா எப்படி அவங்களோட பேசி சாரா அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிருந்தா. அவங்களுக்கு அவங்க மலை மேல தங்குறது தெரிஞ்சதும் அந்த மலையில ஜாம்பி சுத்திக்கிட்டு இருக்க பத்தி சொல்றாங்க. ஒரு பக்கம் காட்டுக்குள்ள போன எமாவை பார்த்தா
ஏமா அங்க இருந்து எதையோ ஃபாலோ பண்ணி அந்த இடிஞ்சு போன அந்த சுரங்கத்துக்கு வரா. ஒரு பக்கம் கேரன் அங்க இருந்து காட்டுக்குள்ள வராங்க. ஆனா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு. இருந்தாலும் விடாம காட்டுக்குள்ள ஏமாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க போகும்போது வழி பூராமே மிருகங்களை சாகடிச்சு இதுக்கோ பலி கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ஏமாவும் அந்த இடத்துல தடிக்கி விழுந்து அவளோட காலில் அடிபடுது. இருந்தாலும் யார் கூடயே பேசிக்கிட்டு அந்த டனல் பக்கத்துல வரா. அவளுக்கு உள்ள போக பயமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு இருட்டா இருக்கு. இப்போ கரெக்டா எமாவை காப்பாத்த அந்த இடத்துக்கு கேரன் வந்துருந்தாங்க. எமாவும் அந்த இடத்துல மேரிங்கிற ஒரு பொண்ணை பார்த்ததா சொல்றா. மேரி இந்த இடத்துல தான் இருக்கா. ஆனா கேரன் அதை எதுவுமே நம்பாம எமாவை உடனே அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்கு. இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் ஆள் கையில இருக்க பிளட்ட பூரா ஒரு ஜாடியில சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் எமாவும் கேரனும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சு காட்டுக்குள்ள தொலைஞ்சு போறாங்க. அவங்க வந்த வழி எதுன்னு அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா தூரத்திலே ஒரு வீடு தெரியுது. கேரன் அவங்க வீட்டை ஹெல்ப் கேட்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஒரு பக்கம் இந்த பிளம்பர் நினைச்ச மாதிரியே அவர் அங்க இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு போக நைட் ஆகிடுது. அவர் ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு வரும்போது ஊடையில ஒரு சின்ன பையன் ஓடுதான். பையன் மேல மோதிரக்கூடாது வண்டியை திருப்பினா அந்த கார் மரத்த மேல முட்டிட்டு ஆக்சிடென்ட் ஆகுது. என்னாச்சுன்னு வெளில வந்து பாக்காரு. திடீர்னு பின்னாடி வந்த இன்னொரு சின்ன பையன், அதுவும் அது ஒரு ஜாம்பி. இந்த ஜாம்பி கரணையே காட்டாம அந்த பிளம்பர் அந்த இடத்துல கொடூரமா சாகடிக்கி. ஒரு பக்கம் கேரனும் எம்மாவும் அங்க இருந்து அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டு டோர்லயுமே அவங்க வீட்டுல இருந்த மாதிரி அதே மாதிரி பிளட் இருக்கு. கதவும் பூட்டல. அங்க இருந்து உள்ள வராங்க. இந்த இடத்துல கூண்டுல அடைக்கப்பட்ட புறா இப்பதான் ஃப்ரெஷ்ஷான பிளட் எடுத்த மாதிரி ஊசியும் இருக்கு. திடீர்னு பின்னாடி ஒருத்தர் வராரு. இவர் தான் ஹேங்க்ஸ். இந்த ஆளை பார்த்து பயந்து போன கேரனும் நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்காங்க. அந்த ஆளும் கோவமா அவங்க வீட்டுக்கு போற வழிய சொல்றாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் கேரனுக்கு இப்பதான் இந்த ஆள் தான் நேத்து நைட்டு அவங்க வீட்டுல அந்த ரத்தத்தை தடவிட்டு போன ஆளுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா எப்பவும் போல நைட்டு 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுதாங்க. எம்மாவும் அவ பார்த்து அந்த மேரிங்க பொண்ணை பத்தியும் சொல்லிட்டு இருக்கா. சாராவும் காலைல மீட் பண்ண அவங்க ஃப்ரெண்டை பத்தி சொல்லிட்டு அந்த ஜாம்பிய பத்தியும் சொல்றா. எம்மா ரொம்ப சின்ன பொண்ணுங்க, என்னால அவளுக்கு ஜாம்பினா என்னன்னு தெரியாது. அதே நேரம் ஜாராவுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. கேரன் கிட்ட சொல்லிட்டு நைட்டு அவங்க மீட் பண்ண புது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நைட் அவுட்டிங் போறா. அதே நேரம் கேரன் எமாவை தூங்க வச்சுட்டு மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. இங்க நடக்குது எல்லாமே ரொம்ப வினோதமா இருக்கு. இந்த கல்டன் சுரங்கத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணாங்க. அதே நேரம் அந்த வீட்டுக்கு வெளில ஏகப்பட்ட குழந்தைங்க ஜாம்பியா மாதிரி அந்த வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்காங்க. நான் ஏதோ ஒரு காரணத்தினால ஹேண்ட்ஸ் தடவுன அந்த ரத்தத்தை மோந்து பார்த்துட்டு அதுங்க எல்லாம் அங்க இருந்து திரும்ப போதுங்க. இன்னொரு பக்கம் அவுட்டிங் போன சாராவையும் மத்தவங்களையும் பார்த்தா போத தம்முன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரா அவங்க கிட்ட இருக்க ஒரு சிகரெட்டை ட்ரை பண்ணி பார்க்கா. ஆனா அவளுக்கு சுத்தமா அது செட் ஆகல. அதே நேரம் சீனுக்கு அவசரமா வந்ததுனால அங்க இருந்து காட்டுக்குள்ள போறான். அதே நேரம் பெறத்தை ஏதோ ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல டீம் வந்து அவனை பயமுறுத்துதான். அது விரும்ப அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் கேரன் இன்னுமே பேஸ்மெண்ட்ல தான் இருக்காங்க. திடீர்னு வீட்டுக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. சாராவா இருக்கலாம்னு கேரன் தேடி பார்க்காங்க. ஆனா அந்த இடத்துல சாரா இல்ல. எம்மா ரூமுக்கு வந்து பார்த்தா எம்மா தூங்கிட்டு இருக்கா. அவங்க அந்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணும்போது எம்மா சொல்லிட்டு இருந்த அந்த மேரிங்க ஜாம்பி அந்த இடத்துல நிக்கி. அப்படியே இன்னொரு பக்கம் ஹேண்ட்ஸை பார்த்தா அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு பனியை பிடிச்சு கொண்டு கேரன் வீடு மதியம் அந்த காட்டுக்குள்ள இன்னொரு பெரிய பங்களா ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல அந்த பனியை கெட்டி போட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம அங்க இருந்து ஓடி வந்துருந்தாரு. கொஞ்ச நேரத்தையும் அங்க சுத்திக்கிட்டு இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் அந்த பனிய கொடூரமா சாகடிச்சு சாப்பிடுதுங்க. நேரம் சாராவும் வீட்டுக்கு வரா. அவளோட புது பாய் ஃப்ரெண்ட் டிம் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அங்க இருந்து வீட்டுக்குள்ள வந்தா கேரனுக்கு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு ஆல்பம் கிடைச்சிருக்கு. அதுல கேரனோட ஹஸ்பண்டோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை 2 பேரும் சேர்ந்து பாக்காங்க. கேரனுக்கு அவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலியை பத்தி ஒன்னும் தெரியாது. அதை பத்தி அவர் சொன்னதே கிடையாது. கேரன் அதை பத்தி அவர்கிட்ட கேட்கல. அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கப்புறமா தான் அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் அவங்க கையில கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே அவரு யாருக்கும் தெரியாத மாதிரி ரொம்ப ரகசியமா பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு. அப்படியே அதுக்கு அடுத்த நாள் ஆகுது. சாராவும் பாத்டப்ல தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி பாதிலே நின்று போகுது. இது தெரிஞ்ச கேரன் அங்க இருந்து என்னாச்சுன்னு பாக்க வேண்டி வராங்க. அந்த பேஸ்மெண்ட்ல அந்த பைப் லீக் ஆகுது. அதனால முதல்ல பைப் அடைச்சு தண்ணியை நிப்பாட்டிட்டு அதனால அந்த பிளம்பரை கூப்பிடுறதுக்கு இந்த லோக்கல் ஷாப்ல வந்து அந்த ஆள்கிட்ட விசாரிக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது நேத்துல இருந்து அந்த பிளம்பரை காணும். அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். லிஸ்ட்ல இருக்க எல்லா பொருளையும் போட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுதான். இந்த ஆள் தான் வில்லியம் கால்டன். இந்த ஆளு கால்டன் ஃபேமிலியை சேர்ந்தவன், மிகப்பெரிய பணக்காரனும் கூட. இப்ப இந்த மலைக்கு வந்த காரணமும் தான். இந்த மலையில ஒரு பெரிய ரெசார்ட் ஒண்ணு ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு எம்மாவும் கேரன் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா எம்மா ரொம்ப சோகமா வந்துகிட்டு இருக்கா. நேத்து நடந்ததை பத்தியே சொல்றா. நேத்து நைட்டு மேரியாவா ரூமுக்கு வந்ததை பத்தி. என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரூம் மேரியோட தான் இருந்திருக்கு. இதை கேட்டதும் கேரனும் சாராவும் வீட்டுக்கு வந்ததும் எம்மாவோட ரூமை செக் பண்ணி பார்க்காங்க. கேரனுக்கும் சாராவுக்கும் இது அவளோட இமேஜினரி ஃப்ரெண்டா இருக்கலாம்னு தோணுது. இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. அதே நேரம் வெள்ளை எம்மா காட்டுக்குள்ள எதையோ பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப கேரன் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப எம்மாவோட கையில பார்த்தா ஒரு பழைய பொம்மை ஒண்ணு இருக்கு. அவளுக்கு கொடுத்தது அந்த மேரி தான். என்னன்னா எம்மா அவளோட டெடி பேரை கொடுத்துட்டு இந்த பொம்மையை மேரி கிட்ட இருந்து வாங்கியிருக்கா. எம்மாவுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு பயந்து போனா கேரனும் சாரா கிட்ட சொல்லி எம்மாவை பார்க்க சொல்லிட்டு கேரன் அங்க இருந்து காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டுக்குள்ள யாரோ பேச மாதிரியான சத்தங்கள்லாம் கேக்கு. அதை ஃபாலோ பண்ணி வந்தா அந்த இடத்துல இன்னொரு பாலடைஞ்ச பங்களா ஒண்ணு இருக்கு. பக்கத்துலயே அவங்க ஷாப்ல பார்த்தா அந்த ஆளோட காரம் இருக்கு. அது கூடவே கொடூரமா செத்து போனா அந்த பனியும் இருக்கு. கேரன் அங்க இருந்து அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. எல்லா பக்கமும் பால் அடைஞ்சு இடிஞ்ச நிலையில கால்டனோட போட்டோவா அந்த இடத்துல இருக்கு. திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த ஷாப்ல பார்த்தா அந்த கால்டன் ஃபேமிலியை சேர்ந்த வில்லியம் வரான். இப்ப 2 பேரும் அறிமுகமாயிடுதாங்க. இப்பதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. இந்த கால்டன் ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த மலை
ஃபேமிலியில இருக்க எல்லாமே அவங்களோடது. கேரனோட ஹஸ்பண்ட் வீட்டையும் சேர்த்துதான் அவங்க ஃபேமிலி அந்த வீட்டை குத்தகைக்கு தான் எடுத்திருக்காங்க. அதனால அங்க இருக்க எல்லாருமே கிளம்ப சொல்லி ஒரு வாரம் டைம் கொடுக்கான். இந்த இடத்த பூரா அடிச்சிட்டு அவங்க இந்த இடத்துல பெரிய ரெசார்ட் ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. அதனால இதை பத்தி சொல்லதுக்கு உடனே கேரன் அங்க இருந்து ஹேங்ஸை தேடி வராங்க. ஆனா ஹேங்ஸுக்கு இதை பத்திலாம் கவலை இல்ல. நேரம் கேரன் அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல செத்து கிடந்த அந்த பண்ணி ஹேங்ஸோடதுன்னு. இந்த மாதிரி தினமும் ஒரு நைட்டு அந்த ரத்த வெறி பிடிச்ச ஜாம்பிஸ்க்கு சாப்பாடா ஏதாட்டும் ஒரு மிருகத்தை தினமும் பலி கொடுக்காரு. அதுக்கப்புறமா கேரன் வீட்டுக்கு வந்ததும் இது அவங்க வீடு தான் நிரூபிக்கிறதுக்கு பேஸ்மெண்ட்ல இருந்த எல்லா பொருளுமே எடுத்து பார்க்காங்க. நடந்த எல்லா விஷயமும் சாராவுக்கும் தெரிய வருது. அதே நேரம் சாராவும் நேத்து மதியம் அவுட்டிங் போக ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பிடுதா. கேரன் எதிர்த்து அந்த ஆல்பத்தை பார்க்கும்போது இந்த சுரங்கத்துல வேலை பார்த்த மேரிங்க பொண்ணோட போட்டோவும் இருக்கு. ஹேன்ஸோட சின்ன வயசு போட்டோவும் அதுல இருக்கு. அவங்க கனவுல வந்து அந்த சின்ன பையன் போட்டோவும் இருக்கு. அவங்க எல்லாரும் அந்த சுரங்கத்துல வேலை பார்த்திருக்காங்க. ஆனா ஹேன்ஸ் மட்டும் அதுல இருந்து தப்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் எப்பவும் போல நைட்டு அந்த சுரங்கத்துல இருந்து சாம்பிஸ் எல்லாம் வெளில வருது. ஒரு பக்கம் அந்த பாலடைஞ்சு பங்களால வில்லியமா இன்னொருத்தன அங்க இருந்து கார்ல கிளம்பி போறாங்க. ஆனா அவங்க கூட வந்த இன்னொருத்த மட்டும் அந்த இடத்துல தங்குதான். ஒரு பக்கம் சாராவை பார்த்தா நேத்து மாதிரி இன்னைக்கும் சரக்கு தம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் கேரனுக்கும் இந்த போட்டோல இருக்க அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்கு. அதனால மறுபடியும் அந்த போட்டோஸை செக் பண்ண ஆரம்பிக்கா. அதுல ஒரு போட்டோல எம்மா கொண்டு வந்த மாதிரி ஒரு பொண்ணு அதே பொம்மையை வச்சிருக்கா. இப்பதான் கேரனுக்கும் எம்மா சொன்ன அந்த மேரிங்க பொண்ணு இந்த பொண்ணு தான் தெரிய வருது. அவங்க பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாமே இப்போ உண்மையாகுது. ஒரு பக்கம் எப்பவும் போல அந்த ஜாம்பிஸ் அல்டனுக்கு சொந்தமான அந்த பங்களாவுக்கு வருது. அதே நேரம் உள்ள பிளான் போட்டுட்டு இருந்த இன்ஜினியருக்கும் வெளில ஏதோ சத்தம் கேட்டு வெளில வராரு. தூரத்துல சில ஜாம்பிஸ் நிக்கி அதை பாக்குறதுக்குள்ளே பின்னாடி இருந்த ஒரு ஜாம்பி அவனை சாகடிக்கி. அதே நேரம் மிச்ச ஜாம்பிஸ் அங்க இருந்து சாராவும் மத்தவங்களும் இருந்த அந்த கார் பக்கமா வருது. உள்ள இருந்த லிசா டிம்முக்கு சாராவுக்குமே யாரோ அவங்க காரை தட்டின மாதிரி சத்தம் கேக்கு. அதனால சின்ன வெளில வந்திருக்க யாருன்னு பாக்கிறதுக்காண்டி அங்க இருந்து வெளில போறான். ஆனா வெளில வந்து பார்த்தா அப்படி யாருமே இல்ல. உள்ள இருக்க லிசாவும் மத்தவங்களும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதே நேரம் கரெக்டா லிசாவை ஜன்னல் வெளில இருந்து சின் பயமுறுத்துதான். ஆனா திடீர்னு ஏதோ ஒண்ணு அவன் அங்க இருந்து இழுத்துட்டு போகுது. எப்பவும் போல இந்த தடவையும் அவன் பயமுறுத்ததான் பாக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க 3 பேர் அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களோட கார் டயர் சகதியில மாட்டிக்கிடுது. அவங்களோட கெட்ட நேரம் அந்த கார் கொஞ்சம் கூட நகர முடக்கு. அதனால டிம்மே வெளில வந்து அந்த காரை தள்ள ஆரம்பிக்கான். லிசாவுக்கு கார் ஓட்ட தெரியாத அதனால சாரா அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆனா இந்த தடவை அந்த கார் போக முடக்கு. இப்ப இந்த கார் மேல ஒரு சின்ன பையன் ஏறுதான். அதை பார்த்து உள்ள இருக்கவங்க கத்த ஆரம்பிக்காங்க. ஆனா டிம் அந்த காரை தள்ளுறது நிப்பாட்டல. மேல வந்து அந்த ஜாம்பியும் டிம்மோட நெஞ்சிலே குத்துது. டிம் அந்த இடத்துல விழுதான். மத்த ஜாம்பிஸ் அந்த கார் கண்ணாடியை உடைக்க ஆரம்பிச்சு லிசாவும் அதுங்க கிட்ட மாட்டிக்கிடுதா. அதுங்க கிட்ட மாட்டின 2 பேருமே கொடூரமா சாகுதாங்க. ஆனா நல்ல வழியா கார் சகதியில இருந்து வெளில வந்துருது. சாராவும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கா. அங்க இருந்து வீட்டுக்கு வந்ததும் அவசரமா நடந்ததெல்லாம் கேரன் கிட்ட சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு போக முடிவு எடுக்காங்க. அவசரமா அங்க இருந்து எமா ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்த எமாவை காணோம். அதனால எமாவை தேடி கேரனும் சாராவும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு பக்கம் சாராவோட ஃப்ரெண்டை சாப்பிட்டுட்டு இருந்த எல்லா சாம்பிஸும் கேரனும் சாராவோட சத்தத்தை கேட்டதும் சாராவோட ஃப்ரெண்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்க இருந்து சாராவையும் கேரனையும் நோக்கி போக ஆரம்பிச்சு. அதே நேரம் சாராவுக்கும் எப்போனாலும் அந்த ஜாம்பி வந்துடும் பயமா இருக்கு. கேரன் அதை பத்தி கவலைப்படாம எமாவை தேட ஆரம்பிக்காங்க. முதல் தடவை கேரன் எமாவை தேடும் போது அந்த சுரங்க பாதை கிட்ட தான் இருந்தா. அதனால மேரிய தேடி எமா அந்த சுரங்கத்துக்கு போயிருக்கலான்னு 2 பேரும் அந்த சுரங்கத்துக்கு வராங்க. அதே நேரம் அவங்க சத்தத்தை ஃபாலோ பண்ணி எல்லா ஜாம்பிஸும் அங்க இருந்து காட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் எமாவும் கேரனும் அந்த சுரங்கத்துக்குள்ள வராங்க. எல்லா இடமும் இடிஞ்சு போயிருக்கு. அவங்க 2 பேரும் அந்த சுரங்கத்துக்குள்ள தேடி பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல எமாவை காணோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம 2 பேரும் அந்த சுரங்கத்தை விட்டு வெளில வராங்க. அதே நேரம் அவங்க டார்ச் லைட்டும் வேலை செய்யாம போகுது. இப்ப திடீர்னு அவங்களை சுத்தி அந்த சுரங்கத்துல இறந்து போன எல்லா பசங்களும் ஜாம்பியா மாறி அந்த இடத்துல வந்து நிக்காங்க. இப்ப அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு 2 பேரும் ஓட ஆரம்பிக்காங்க. பின்னாடி அந்த ஜாம்பிஸும் ஃபாலோ பண்ணிட்டு வருது. அவங்க 2 பேரும் இப்போ ஹேண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க வழி தெரியாம அந்த ரோட்டு சைடு வந்துருந்தாங்க. அதே நேரம் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த வில்லியமும் அந்த இடத்துக்கு வந்துருந்தான். இப்போ 2 பேரும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்காங்க. இந்த கார்லயுமே ஏறி கொடுத்தாங்க. என்னதான் அங்க இருந்து ஜாம்பி வருதுன்னு வில்லியம் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணாலும் அதுக்குள்ள அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அந்த காரோட டயரை பஞ்சர் ஆக்கி அந்த கண்ணாடி எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சு அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணாங்க. கார் டயர் போனதுனால அவங்களால அங்க இருந்து போக முடியல. பயத்துல இருந்த கேரனும் சாராவும் அங்க இருந்து காட்டுக்குள்ள தப்பிச்சு போறாங்க. இப்போ வில்லியம் கூட வந்தவன் கண் எடுத்துட்டு அந்த ஜாம்பியை சுட பார்க்கான். ஆனா வில்லியமால நம்ப முடியல. ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த சுரங்கத்துல இறந்து போனவங்க கூட இருந்தவனும் அந்த ஜாம்பியை சுட்டு சாகடிக்கான். ஆனா அந்த ஜாம்பி செத்ததும் மறுபடியும் எந்திக்கி ஒரு பக்கம் தப்பிச்சு 2 பேரும் அங்க இருந்து ஹேண்ட்ஸோட வீட்டுக்கு வராங்க. இப்போ கேரனும் நடந்ததெல்லாம் சொல்லி எமாவை கண்டுபிடிக்க ஹேண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்காங்க. இப்பதான் ஹேண்ட்ஸ் ஒரு உண்மையை சொல்றாரு. இந்த கதவுல எப்படி பிளட் தடவி இருக்க காரணமும் இதான். ஹேண்ட்ஸ் வந்து அந்த ஜாம்பிஸோட பிளட் ரிலேஷன். அதாவது அந்த ஜாம்பிஸ் தன்னோட சொந்தக்காரங்களை ஒண்ணும் செய்யாது. அதனாலதான் ஹேண்ட்ஸ் இந்த இடத்துல இவ்வளவு நாள உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒருவேளை எமாவும் அவங்களோட பிளட் ரிலேஷனா இருந்தா அவ இன்னும் உயிரோட இருக்கலாம். அதனாலதான் அந்த காட்டுக்கு வர எல்லாருமே அதுங்களால கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப திடீர்னு அந்த கதவை வில்லியம் வந்து தட்டிக்கிட்டு இருக்கான். ஹேண்ட்ஸுக்கு அவரை காப்பாத்த மனசு இல்லைனாலும் வெளில இருந்த வில்லியம் அவங்க காப்பாத்தாங்க. வில்லியம் கூட இருந்த அந்த ஆளு ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. வில்லியம் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துருதான். அதே நேரம் இன்னும் விடியதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு. சூரிய வெளிச்சம் வந்ததும் அந்த ஜாம்பிஸ் திரும்பவும் அந்த குகைக்குள்ள போயிருங்க. அதனால அது வரைக்கும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சாகணும். இப்ப இந்த ஜாம்பிஸ் எல்லாம் கண்ணாடி அடிச்சுட்டு உள்ள வர ஆரம்பிச்சு அவங்க கிட்ட இருக்கு கண்ணை வச்சு அதுங்க உள்ள வராம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும். அதனால கேரன் கதை ஓபன் பண்ணதும் எல்லாரும் அங்க இருந்து தப்பிக்காங்க. வில்லியமா
அங்க இருந்து ஹான்ஸ் வீட்டு பக்கத்துல இருந்த பண்ணைக்குள்ள போறான். கேரனும் சாராவும் கார்ல ஏறி தப்பிச்சிடலான்னு பார்த்தா அந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஹான்ஸ் வந்து ட்ரை பண்ணா அந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதே நேரம் ஜாம்பிஸும் பின்னாடி வந்துகிட்டு இருக்குங்க. அதனால அவங்க 3 பேரும் வில்லியம் போன அந்த பண்ணைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. இப்ப திடீர்னு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கதை உடைச்சிட்டு உள்ள வருது. ஹான்ஸ் மெதுவா அவர் கையில இருந்த துப்பாக்கியை கீழே வைக்காரு. அது மட்டும் இல்லாம யாரையும் அசைய வேண்டாம்னு சொல்றாரு. அதே நேரம் மேல இருந்த வில்லியம் கீழே இருக்கவங்க கிட்ட என்னாச்சுன்னு கேட்கா. இப்ப அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வில்லியம பார்க்க போக ஆரம்பிக்கு. வில்லியம் கால்டன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஏன்னா அன்னைக்கு மட்டும் அவசரப்பட்டு அந்த வெடி மருந்த பத்த வச்சதுனால அவங்க கூட்டிட்டு வந்த எல்லா குழந்தைகளும் அந்த வெடி விபத்துல சிக்கி இறந்து போறாங்க. அதனாலதான் அந்த ஜாம்பிஸ் அந்த கல்டன் ஃபேமிலியை பழிவாங்க. ஜாம்பி அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்குங்க. அதுங்க கிட்ட மாட்டிட்டு வில்லியம் கொடூரமா சாகுதான். அதே நேரம் அந்த இடத்துக்கு அந்த மேரிங்கிற ஜாம்பி எமாவை கூட்டிட்டு வந்திருக்கு. கேரனும் மெதுவா எமா கிட்ட வராங்க. என்னதான் கேரன் அவங்க பிளட் ரிலேஷன் இல்லைனாலும் கேரனோட ஹஸ்பண்ட் இந்த இடத்த சேர்ந்ததுனால சாரா எமா 2 பேரும் அவங்களோட பிளட் ரிலேஷன். அதே நேரம் இதுக்கு வருமா அவங்க யாரையுமே சாகடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜாம்பிஸ் நினைச்ச மாதிரி கல்டனோட வாரிசை அவங்க கொன்னுட்டாங்க. அப்படியே பொழுது விடிஞ்சதும் கேரனும் மத்தவங்களும் அந்த மலையை விட்டு கிளம்பி போறாங்க. அவங்களுக்கு பண தேவை இருக்கு, உண்மைதான். இனிமேல யாரும் அங்க போக கூடாதுன்னு அந்த வீட்டை விற்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா அந்த மலையில அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கு. அது மட்டும் இல்லாம கேரனுக்கு வேலை மட்டும் கிடைச்சிட்டுனா அவங்களோட எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒரு பக்கம் ஹான்ஸும் கேரன் தங்கி இருந்த அந்த வீட்டுல அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வச்சு அதுங்க வெளில வராத மாதிரி எல்லா பக்கமுமே பலகையால அடிச்சு வச்சிருக்காரு. இதுக்கப்புறமா மத்தவங்களுக்கு அதால எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி இந்த மூவி ஒரு வித்தியாசமான எண்டிங்கோட முடியுது. இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி இன்னொரு மூவில பார்க்கலாம். பாய்.